என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். குடந்தை சமையல்னு முதல் இப்போ சேனல் ஆரம்பித்து இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஐடியாவில் இதை நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குக்கரில் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். ஆஸ் யூஷுவல் ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் பாதி ஊற்றி அதில் பட்டை மசாலாலாம் தாளிச்சிட்டு இதுக்கு நடுப்புற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு பாதி எடுத்துகிட்டு, எங்கள் பாட்டி எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பாதி எடுத்து அரைச்சிட்டு ஒரு பாதியை வதக்கிப்பாங்க. அதே மாதிரியே நான் ஒரு பாதியை வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே குக்கரில் வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்ட அப்புறம் நீங்கள் நல்லா வதக்கணும். இந்த பிரியாணியோட மொத்த டேஸ்ட்டே எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வதக்கிறதுல தான் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே ரொம்ப வெல் ட்ரெயின்டெல்லாம் கூட அதை சொல்லிட்டாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எப்படி வதக்கணும்? வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கினா மட்டும் பார்த்தாது. நடுப்புற நீங்கள் இஞ்சி பூண்டில் பாதி எடுத்து வச்சுக்கோங்க, பாதி அதில் போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் மிக்சியில் அப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச விழுதை ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த வதக்கிக்கிட்டே இருக்கிற அந்த இதில் மசாலாவில் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த காம்பினேஷனையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அதில் போட்டுடணும். கொஞ்சம் கூடவே போடுறேன், நான் 1.5 அழாக்குக்கு போடுறேன். இஞ்சி பூண்டு நிறையா போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், பிரியாணி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அது போட்டுட்டோமா, இப்போ என்ன பண்ணணும்? நல்லா மறுபடியும் வதக்கணும். வதக்கணும். நல்லா வதக்குங்க. பிரியாணியோட மொத்த ருசியும் அந்த வதக்கிறதோட அந்த அந்த ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது. ரைட், சரி. இதுக்கு நடுப்புற சிக்கனை எடுத்து வச்சுப்போமா. நான் 1/4 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ சிக்கனில் ஆக்சுவலி 1/2 கிலோ வாங்கினதில் இந்த போன்ஸு இதெல்லாம் எடுத்து அதில் 65 செஞ்சாச்சு. அதனால மீதி சிக்கனில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இப்போ கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா பெசரி, உப்பு காரணம் ஏறணும்ல, அதுக்காக போட்டு பெசரி அதில் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். கரெக்டாக. இப்போ திருப்பி நம்ம எதுக்கு போவோம்? அந்த பிரியாணி வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, அதில் தக்காளி சேர்த்துருவோம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போடுங்க. நல்லா வதக்குங்க. இது கும்பகோணம் சமையல், எங்கள் பாட்டி சமையல். எங்கள் பாட்டி எப்போவுமே அந்த பிரியாணிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாதியை அரைச்சி பாதியை தாளிப்பாங்க. அதாவது அரைக்காமல் பாதியும் அரைச்சி பாதியும் போடுவாங்க. அவங்க செய்கிற அந்த பிரியாணியும் அந்த ருசியும் ஐயோ சொல்லவே முடியாது. அவங்களுக்குலேருந்து எனக்கு ஒரு 10% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த கும்பகோணத்து சமையல், எங்கள் பாட்டி செஞ்ச சமையலை சமைக்கணுங்கிறதுக்காகவே சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் ராக் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ராக் சால்ட் போட்டிருக்கேன். எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதையும் இதில் போட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அதனால் எடுத்து வச்ச சிக்கனையும் போட்டு இதே குக்கரில் மறுபடியும் நல்லா எல்லா மசாலாவும் ஒட்டுக்க போட்டு சுத்தமாக வழித்து விட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இந்த சிக்கனையும் போட்ட அப்புறம் இந்த என்டையர் மசாலாவை ஒன்ஸ் அகெயின், எப்போவுமே சிக்கன், மட்டன் இதெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த சிக்கனும் மட்டனும் அந்த மீட்டை ஒரு வதக்கணும். அந்த எண்ணெயில் அது வதக்கும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் வெளியே விடும். அது கொஞ்சம் வதக்கி முட்டையாக ஆகும். அதுதான் அதோட ருசிக்கு காரணம். சூப்பு செய்கிறப்ப கூட இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், லிட்டில் தனியாத்தூள் அதுவும் போட்டிருக்கேன். இது அளவு திட்டம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க பச்சை மிளகா கணக்கு பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா வெங்காயத்தோடு போட்டிருக்கோம், பச்சை மிளகா அரைக்கிறோம். அப்புறமும் மறுபடியும் மிளகாத்தூள் அதிகம் போட்டுறக்கூடாது இல்லையா. ஒரு திட்டமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் 1 கரண்டி தயிர் வேறு நான் போட்டாச்சு. 1 கரண்டி தயிரும் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? நல்லா வதக்கணும். வதக்க ருசி கூடி
எக்கச்சக்க ருசியாக போகுது பாருங்கள். இந்த இதில் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னே ஒரு லெமனை கட் பண்ணி ஹாஃப் லெமன் அதில் பாதி புழிஞ்சு விட்டால் கூட போதும். புழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் அந்த ஒரு டேஞ்சி டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இதுவும் அந்த சாதமும் நல்ல உதிராக நல்லா வரும். அதுக்காக அது புழிஞ்சு விட்டாச்சு பாருங்கள். இப்போ உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு, போட்டுட்டு சிக்கன் போட்டாச்சு. எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அடுத்தது லைட்டாக குக்கரை மூடி ஒரே ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியோடையே இருக்கட்டும். மீட்டு வெந்துடும். இப்போது அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி, பாஸ்மதி அரிசி 1.5 அழாக்க எடுத்து இதில் போடுறேன். இதில் குக்கரில் போட்டுடுறேன். குக்கரில் போட்டுட்டு இது 2-3 வகையில் செய்யலாம். ஆனால் எங்கள் பாட்டி செய்கிற மெத்தடில் நான் செஞ்சிட்ருக்கறதுனால இந்த பிரியாணி அரிசியை இதில் போட்டுட்டு 2 வதக்குறோம். அரிசியும் வதக்கிட்டு அது மாதிரி கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்குது. அது ரொம்ப ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த அரிசிக்கு கணக்கு பண்ணிக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணிலாம் பாஸ்மதி அரிசினா 1க்கு 2 தண்ணி. பட் நம்ம இந்த ஏற்கனவே போடுற தக்காளி, வெங்காயம் இந்த இதெல்லாம் ஜூஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் 1.5 போதும். 1க்கு 1.5 தண்ணி. ஒரு அழகு அரிசிக்கு 1.5 அழகு தண்ணி. அதனால் அது ஒரு கணக்கு. இல்லை குத்துமதிப்பாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கரண்டி அரிசிக்குள்ளே விட்டிங்கன்னா கரண்டியோட அரை பங்கு இதுக்கு போய் அரை பங்கு தண்ணிக்கு நின்றுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் வேகிறது. அந்த இதுவும் இன்னொரு மெத்தடுங்க. இப்போ இதில் போட்டுட்டான், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. திருப்பியும் கொஞ்சம் 1.5 to 1.5க்கான 3 மடங்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா உங்களுக்கு ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சொட்டு நெய் அதெல்லாம் போடலாம். போட்டால் அதுக்கேற்ற மாதிரி அது வாசமாக இருக்கும். நான் 1.5க்கு 3 தண்ணியை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிவிடுவோம், இதில் 1.5 அழகு எடுத்தேன். அதனால் 1.5க்கு 3 தண்ணி தெரிய மாட்டேங்குது. ஆப்ஜெக்ட் சைஸ் ஃபுல் சைஸ் காமி. சரிங்களா? ஃபுல் சைஸ் இருக்குமா? இது எடுத்துட்டு இப்போது இந்த அரிசியை 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கிளறி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மூடி வச்சு 5 விசில் விடணும். 5 விசில் மொத்தமாக விட்ட அப்புறம் சிம்மில் போட்டு 5 நிமிஷம் இருக்கணும். சாதாரண அரிசினா தான் 5 விசில், பாஸ்மதி அரிசினா 3 விசில் 5 நிமிஷம் சிம்மு, புழுங்கரிசினா 5 விசில் 5 நிமிஷம் சிம்மு. புழுங்கரிசிலையும் செய்யலாங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்யும்போதும் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராகவே வரும், நல்லாயிருக்கும். இதில் இன்னும் ஆட் டு ஃப்ளேவர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் வரும். அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணி இன்னும் மணக்க சுவையாக இருக்கும்.